இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள் தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பங்கள் இறைவனுக்கு தரும் ஒப்பற்ற பரிசு அழைப்பு. கணவன் மனைவி திருமணத்தின் மூலமாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்திலிருந்து கடவுளிடமிருந்து பலவிதமான நலன்களை வேண்டி பெறுகிறார்கள். குழந்தை செல்வம் வேண்டும், உடல் நலம் வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், புதிய வீடு நிலம் வேண்டும் என்று பல்வேறு விதமான விண்ணப்பங்களை வைத்து தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். இப்படி அழகான குடும்பத்தை நமக்கு தந்த, வசதி வாய்ப்புகளை தந்த அந்த இறைவனுக்கு குடும்பமாக நாம் எல்லோரும் சேர்ந்து, அந்த குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து திருப்பி கொடுக்கக்கூடிய, கடவுளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிசு என்னவாக இருக்கும்? கடவுள் செய்த நன்மைகளுக்காக மனம் வந்து நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னவாக இருக்கும்? எந்த பரிசை கொடுத்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார்? ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் எப்பெல்லாம் சின்ன திருத்தலத்திற்கு போகிறோமோ அப்போ எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களினால் நாங்கள் காசை உண்டியலில் போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய திருத்தலத்திற்கு எப்போதெல்லாம் போகிறோமோ அப்போதெல்லாம் எங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தங்கத்தகடோ அல்லது வெள்ளித்தகடோ அல்லது வெங்கலத்தகடோ ஏதாவது ஒரு தகடு அல்லது உருவம் ஒன்று செஞ்சு நாங்கள் பெரிய திருத்தலங்களில் காணிக்கையாக கொடுக்கிறோம். இதை விட வேறு என்ன பரிசு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் வினா எழுப்பலாம். ஆனால் கடவுள் விரும்பக்கூடிய பரிசு நம்முடைய தங்கமோ வெள்ளியோ அல்லது காசோ கிடையாது. மாறாக குடும்பத்திடமிருந்து, ஒரு நல்ல குடும்பத்திடமிருந்து கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய பரிசு அழைத்தல். நம்முடைய பிள்ளைகளை இறை பணிக்காக அனுப்ப வேண்டும். அதையே தான் இறைவன் மிக பெரிய ஒரு பரிசாக, ஒப்பற்ற பொக்கிஷமாக அவர் கருதுகிறார். இன்றைக்கு ஏன் நான் என்னுடைய பிள்ளையை அழைத்தலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், இறை பணிக்காக அனுப்பி வைக்க வேண்டும்? ஏன் அனுப்பணும்? அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் இல்லை, கல்வி வசதிகள் இல்லை, அடிப்படை அறிவு பலருக்கு பல இடங்களிலே தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட கடினமான பணிகளுக்காக அருட்பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள். இன்றைக்கு எல்லாம் ஓரளவு வளர்ந்து விட்டது. ஓரளவு கல்வியை பெற்றுவிட்டோம், மருத்துவத்தை பெற்றுவிட்டோம், ஓரளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம். இப்போதைக்கு பூச வைக்கிறதுக்கு ஒரு ஃபாதர், மறைக்கல்வி எடுக்கிறதுக்கு அல்லது நன்மை கொடுக்கறதுக்கு சிஸ்டர்ஸ் வேணும். என்னுடைய பங்குக்கு தேவையான அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏன் நான் என்னுடைய பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்று பலர் நினைப்பது உண்டு. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கடந்த காலத்தை விட 100 மடங்கு அதிகமாக இறை பணியாளர்கள் இறை பணிக்கு தேவைப்படுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3:37 இயேசு அழகாக சொல்லுவார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இது அவர் வாழ்ந்த காலத்திற்கான வார்த்தை அல்ல, மாறாக இன்றைக்கும் அந்த இறை வார்த்தை பொருந்தும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஒரு 200, 300, 500 வருடங்களுக்கு முன் இருந்ததை விட இன்று அருட்பணியாளர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது. பச்சிளம் குழந்தையிலிருந்து, மழலை மொழி பேசக்கூடிய குழந்தையிலிருந்து, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய முதியவர் வரை ஒவ்வொருவருக்கும் அருட்பணியாளர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய ஞான உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு
சொல்லுறோம், இளைஞர்கள் எல்லாம் தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்களை கடவுள் பாதத்திலே கொண்டு வர வேண்டும், இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்கள் போகக்கூடிய அதே பாதையிலே பயணித்து அன்போடு அரவணைப்போடு மீண்டும் இறை பாதம் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யார் இந்த பணியை செய்வார்? பணியை செய்வதற்கு பணியாளர்கள் வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் போதுமானதாக இல்லை. ஆகவே நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் இறை பணிக்காக அனுப்ப வேண்டும். இந்த இறை பணியாளர்களுடைய எண்ணிக்கை அல்லது இன்னைக்குடைய அழைத்தலுடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அதை பெற்றோராகிய நாம் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக, பிள்ளைகளுக்கு அந்த அழைத்தல் மீதான ஆசையை ஊட்டுவதற்கு பதிலாக உலகத்தின் மீதான ஆசையை ஊட்டி வளர்க்கிறோம். அதாவது ஒரு குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு ஆன உடனே அந்த குழந்தையிடம் சொல்லிக் கொடுக்கிறோம், மகனே மகளே, நீ நம்முடைய அந்த அத்தை, அந்த பக்கத்து வீட்டு அத்தை இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி டாக்டர் ஆக வேண்டும், இவங்கள மாதிரி நீ இந்த பெரிய உத்தியோகத்தில் போக வேண்டும், நீ பெரிய ஒரு அமைச்சராக வர வேண்டும், நீ சொகுசு காரில் பயணம் செய்ய வேண்டும், பெரிய பங்களா கட்ட வேண்டும், அப்பா 5 மாடி கட்டடமெல்லாம் கட்டி அதில் நீச்சல் குளத்தோடு வாழணும்னு நினச்சேன், அப்பாவால் வாடகை வீட்டில் தான் இருக்க முடியுது, நீ எப்படியாவது சம்பாதிச்சு ஒரு பெரிய நீச்சல் குளத்தோட உடைய ஒரு வீட்டை நீ கட்டணும், அதுதான் இந்த அப்பாவுக்கு நீ செய்கிற நன்றி கடன். இப்படி எல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்களையே ஊட்டி வளர்க்கிறோம். இப்படி சம்பாதிக்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், இந்த உலகத்திலே நீ பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக ஆசையை ஒருவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போது அவன் எவ்வாறு உலகத்தை துறந்த, உலக பொருட்களை, உலக ஆசைகளை வெறுக்கக்கூடிய ஒரு துறவியாக மாற முடியும். ஆகவே இந்த அழைத்தல் குறைவதற்கு முக்கியமான காரணிகளாக இருப்பது பெற்றோர். குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு உலக ஆசையை ஊட்டி வளர்க்கிறோமே தவிர துறவை பற்றி, துறவினுடைய உன்னதத்தை பற்றி, மக்கள் பணியினுடைய உன்னதத்தை பற்றி, பிறருக்காக வாழ்வதிலே, பிறரை தூக்கி விடுவதிலே, முன்னேற்றுவதிலே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பற்றி நாம் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது. இயேசு தனி ஒருவனாக மக்கள் பணியின் மூலமாக எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. அந்த அக்கா எவ்வளவு சம்பாதிச்சாங்க, இந்த அண்ணன் எவ்வளவு சொத்து வாங்கினார், இதை பற்றித்தான் நாம் சொல்லி கொடுத்து கொடுத்து உலக ஆசையை ஊட்டி வளர்த்து ஏலெவல் முடித்ததுக்கப்புறம் எங்களை மாதிரி யாராவது போய், தம்பி நீ ஃபாதராக வர்றியாப்பா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் வாரேன்னு சொல்ல மாட்டார்கள். இரண்டாவதாக, இன்னைக்கு இறை அழைத்தல் குறைவதற்கு ஒரு முக்கிய காரணம் எதிர்மறை உரையாடல். அதாவது நம்முடைய இல்லங்களிலே புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, விவிலியத்தில் வரக்கூடிய அந்த ஓமைகளை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, அருட்பணியாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசாமல் இன்றைக்கி பல குடும்பங்களில் உறங்கச் செல்வது கிடையாது. அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எதிர்மறை விமர்சனங்களை அருட்பணியாளர்கள் மீது இல்லத்திலே உரையாடுகிறோம். பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கும்படியாக அவர்களை அருகில் வைத்துக்கொண்டு எதிர்மறை கருத்துக்களை நாம் பேசும்போது அவனுடைய இதயத்தில் என்ன ஆழமாக பதிகிறது என்றால், ஓ, இறை அழைத்தல் என்றால் இப்படி தான் போல, அருட்பணியாளருடைய வேலை என்றால் இப்படி தான் போல என்று ஒரு குறை மதிப்பை உள்ளத்திலே வளர்த்து கொள்கிறார். ஆகவே நம்முடைய எதிர்மறை விமர்சனங்கள் பிள்ளைகளுடைய இதயத்திலே அந்த இறை அழைத்தலுக்கான தாக்கத்தை குறைத்து விடுகிறது. மூன்றாவதாக, ஒத்துழையாமை. இன்றைக்கு பல பங்குகளில் பங்கு பணியாளர்களோடு பங்கு மக்களாகிய நாம் ஒத்து போகிறது கிடையாது. ஒரு பங்கில் ஒரு கெபி கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போ அந்த பங்கு பணியாளர் சொல்கிறார், இடது பக்கம் நம்ம அந்த கெபியை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார்.
வலது பக்கம் கட்டினா அந்த இடத்துல சாலை ஒன்று புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வரும்போது அது இடிக்கப்பட வேண்டிய சூழல் வரலாம். ஆகவே இடப்பக்கம் கட்டுவோம் என்று அவர் சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து, அந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், இல்லை ஃபாதர், வலப்பக்கம்தான் கெபியை கட்ட வேண்டும் என்று. ஒரு முறை அந்த மக்கள்கிட்ட போய், அவர் தான் இடது பக்கம் கட்ட சொல்கிறாரு, வலது பக்கம் ரோடு வருதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் அவரை இடது பக்கம் கட்ட அனுமதிக்கலாமே என்று கேட்டபோது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவர் சொல்கிறதுக்கு உடனே ஆமாம் என்று சொன்னால் நமக்கு மதிப்பில்லாமல் போயிடும். அவர் இடது பக்கம்னா நம்ம வலது பக்கம்னு தான் சொல்லணும், வலது பக்கம்தான் கட்ட வைக்கணும், அப்போ தான் மக்களுடைய பவர் என்னான்னு நம்மளால் நிரூபிக்க முடியும் என்று சொன்னார்கள். அப்படி பல நேரத்தில் இந்த அருட்பணியாளர்கள் மீது, அருட்பணியாளர்களோடு அவர்கள் செய்யக்கூடிய பணிகளோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஓ இந்த பணியில் இவ்வளவு சவாலா, இவ்வளவு பிரச்சனையா, ஏன் இவ்வளவு துன்பமான, இவ்வளவு கடினமான ஒரு பணிக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி பல நேரத்தில் நம்முடைய இந்த மாதிரியான தாக்குதல்கள், அருட்பணியாளர்கள் மீதான அவர்களுடைய செயல்கள் மீதான அந்த தாக்குதல்கள் பிள்ளைகள் மீதான இறை அழைத்தலுக்கான ஆர்வத்தை குறைத்து விடுகிறது. இறை அழைத்தலை பெருக வைப்பதற்கு நாம் என்னத்தான் செய்ய வேண்டும்? இறை அழைத்தலை குடும்பத்துக்குள்ளிருந்து தான் கொண்டு வர முடியும். கடைகளில் வாங்க முடியாது, மலைகளிலேயோ காடுகளிலேயோ போய் தேடி கொண்டு வர முடியாது. குடும்பங்களுக்கு உள்ளிருந்து தான் இறை அழைத்தலை எடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது பலர் உடனே ஒரு பதில் சொல்லுவாங்க, ஜெபிப்போம் ஃபாதர், நாங்கள் எல்லாம் இறை அழைத்தலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை வழிநடத்துவதற்கு நல்ல அருட்பணியாளர்களையும் நல்ல அருட்சகோதரிகளையும் தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பரலோகத்திற்க மந்திரத்தையும் ஒரு அருள் நிறைந்த மரிய மந்திரத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஃபாதர் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது, நான் ஒரு பரலோகத்தில் இருக்கிற மந்திரத்தையும் ஒரு அருள் நிறைந்த மரிய மந்திரத்தையும் இறை அழைத்தலுக்காக சொல்லுகிறேன், கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன். கடவுள் எங்கிருந்து இறை அழைத்தலுக்கான ஆளை எடுப்பார்? என் குடும்பத்திலிருந்து என் பிள்ளைக்கு சின்ன வயசிலிருந்தே நான் உலக ஆசையை ஊட்டி வளர்க்கிறேன். அருட்பணியாளர்களை பற்றி நான் எப்போதுமே தவறான செய்திகளை மட்டுமே அவனோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் அருட்பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுவதை அவன் என் கண்களால் பார்க்கிறான். இப்படிப்பட்ட சூழலிலே நான் ஒரு புறம் அவனை அந்த அழைத்தலுக்கான அந்த எண்ணத்தை வரவிடாமல் தவித்து விட்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தா கடவுள் எங்கே போய் அழைத்தலை கொண்டு வருவார்? அவர் வானத்திலிருந்து வானதூதர்களை அருட்பணியாளர்களாக அனுப்ப முடியுமா? நிச்சயமாக இல்லை. குடும்பத்திலிருந்து தான் அருட்பணியாளர்கள் வெளியே வர வேண்டும். ஆகவே வெறும் ஜெபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் உள்ளே அழைத்தலை அடைத்து வைத்திருக்கிறோம் நம்முடைய செயல்களின் மூலமாக. ஆகவே நாம் நம்முடைய நல்ல வார்த்தைகள் மூலமாக, வாழ்வின் மூலமாக இந்த இறை அழைத்தலை உற்சாகப்படுத்த வேண்டும். குடும்பங்களுக்கு உள்ளிருந்து நாம் ஒரு பரிசாக இந்த அழைத்தலை பரிசாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்ன என்றால், இன்றைக்கு அந்த அழைத்தல் வாழ்வை தேடி வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இந்த பெற்றோருடைய இப்படிப்பட்ட செயல்பாடுகளினால் மிக குறைந்த அளவில் அழைத்தல் வெளியே வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு இளைஞன் போய், அல்லது இளைஞனோ ஒரு இளம் சகோதரியோ போய் அப்பா அம்மாட்ட, அப்பா நான் ஒரு ஃபாதராக போகிறேன், நான் ஒரு சிஸ்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையனை பார்த்து ஒரு சில பெற்றோர்கள் கேட்குறாங்க, நீ போகிற சபையில் உனக்கு பைக் கொடுப்பாங்களா, கார் கொடுப்பாங்களா, வேன் கொடுப்பாங்களா? நீ எதுக்கும் பெருசாக கொடுக்குற சபையாக பார்த்து நீ சேரப்பா என்று சொல்வதை என்னுடைய காதுகளால் நான் கேட்டிருக்கிறேன். அதுபோல் இந்த இளம் சகோதரிகள் அந்த அம்மாட்ட போய் அல்லது அப்பாட்ட போய் சொல்லும்ப அவங்க சொல்லுவாங்க, மகளே, இந்த அன்னை தெரசா சபை மாதிரி 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை லீவ் கிடைக்கிற சபைக்கெல்லாம் நீ போயிடாது. வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வரக்கூடிய சபைகள் ஏதாவது இருக்கா? குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஏதாவது சபைகள் இருந்தால் நீ சேரு.
இந்த கஷ்டமில்லாத வேலை செய்கிற மாதிரியான சபைகள் இருக்கா? டீச்சிங் போகிறது மாதிரி, அல்லது மருத்துவமனையில் டாக்டராக பணி செய்கிற மாதிரி, இந்த மாதிரி எந்த நல்ல பெரிய அளவிலான பதவிகள் தரக்கூடிய சபையாக போய் பார்த்து சேரு. இந்த சாதாரண இந்த தொழுநோயாளிக்கு புண்ணு கழுவக்கூடிய வேலை, இந்த மாதிரி துப்புரவு பணி செய்யக்கூடிய வேலை, இதிலெல்லாம் போய் சேர்ந்துடாத, யோசிச்சு போ என்று தான் சொல்கிறோம். ஆகவே நாம் நம்மையே சுய ஆய்வு செய்ய வேண்டும். கடவுள் நம்முடைய குடும்பத்தை பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை தொடங்கிய அந்த நாளிலிருந்து இன்று வரை நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கேட்டதை விட 2 மடங்காக கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் முன்வந்து கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த நல்ல இறைவனுக்கு நாம் ஏதாவது ஒரு பரிசை நம்முடைய குடும்பம் சார்பாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், அது அழைத்தல் வாழ்விற்காக, இறை பணிக்காக நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய மகனையோ மகளையோ அனுப்ப வேண்டும். சற்று சுய ஆய்வு செய்வோம். என்னுடைய பிள்ளையினுடைய அழைத்தல் வாழ்விற்கு நான் தடையாக இருக்கிறேனா? என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக என்னுடைய பிள்ளையினுடைய எண்ண ஓட்டங்களை தடை செய்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருபுறம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இறை பணிக்காக என்னுடைய பிள்ளையை அனுப்புவதற்கு நான் எப்படிப்பட்ட தயாரிப்புகளை கொடுக்க வேண்டும் என்னும் ஞானத்தை எனக்கு தந்தருளும் என்று ஜெபித்தவாறு நம்முடைய பிள்ளைகளை அழைத்தலுக்கு அனுப்பி ஒப்பற்ற பரிசாக கடவுளுடைய பாதத்திலே அவர்களை சமர்ப்பிப்போம். இதுவே கடவுளுடைய அன்புக்கு பிரதிபலனாக நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும். ஆமேன்.